மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தமட்டில் வெறும் எலெக்ஷனில் போய் ஓட்டு வாங்கிறதுக்காக நாங்கள் நிற்கிற கட்சி அல்ல. தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பாற்றுகிற கட்சி. முல்லை பெரியார் பென்னிகுக் டேம் உடைக்கப்படாமல் காப்பாற்றுவதற்கு என் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய பூமிநாதன் தலைமையில் மதுரையில் 6 உண்ணாவிரதம், மதுரையிலிருந்து கூடலூர் வரை 2 நடைபயணம், அதற்கு பிறகு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நீதிமன்றத்திலும் போராடி பென்னிகுக் அணையை பாதுகாத்து விட்டோம். ஆனால் நியூட்ரினோ என்கின்ற நாசகார திட்டத்தை நரேந்திர மோடி கொண்டு வந்து திணிக்க அறிவித்தார். அம்பரப்பர் மலையில் அதில் 12 லட்சம் டன் வெடிமருந்தை வச்சு உடைக்க போகிறாங்க. இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள்லாம் இடிஞ்சு விழுந்துடும். பென்னிகுக் அணை, முல்லைப்பெரியார் அணை உடையும். மதியச்சாஞ்சோலையிலே உள்ளே இருக்கக்கூடிய இடுக்கி அணை உடையும். ஆகவேதான் பென்னிகுக் அணையை பாதுகாத்து லட்சக்கணக்கான மக்களுக்கு குடிதண்ணீர், மதுரை மாநகர் மக்களுக்கு கூட குடிதண்ணீர் இல்லாமல் போயிருக்கும் இந்த முல்லைப்பெரியார் இல்லாடா. அதை பாதுகாத்து கொடுத்த கட்சி மறுமலர்ச்சி திமுக. தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பதற்கு காவிரி மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் திட்டம் வரக்கூடாது என்பது மட்டுமல்ல, அவன் மேகதாட்டு அணையை கட்ட முயல்கிறான் என்று 2012 14 வருஷத்துக்கு முன்னாடி முதல் போராட்டம் நடத்தியது மறுமலர்ச்சி திமுக கிருஷ்ணகிரியில். அதற்கு பிறகு சோழமண்டலத்தில் காவிரி தீரத்தில் ஊராக சென்று மக்களை திரட்டினேன். அவன் மேகதாட்டில் அணை கட்டினா சொட்டு தண்ணீர் மேட்டூருக்கு வராது, கொள்ளிடத்துக்கு வராது, கல்லணைக்கு வராது, எல்லாம் பஞ்ச பிரதேசமாயிரும் சோழமண்டலம். ஆகவே மேகதாட்டு அணையை கட்ட கர்நாடக அரசு முயற்சிக்கிறது மட்டுமல்ல, நேற்று சட்டசபையில் ஒரு நல்ல தீர்மானத்தை எல்லா கட்சிகளும் ஒரு சேர இணைந்து நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் ஒன்றை எச்சரிக்க விரும்புகிறேன், இது கர்நாடக அரசு மட்டும் செய்யவில்லை. இதற்கு முழுக்க பின்புலமாக இருந்து இயக்குவதே மத்திய சர்க்கார் தான், நரேந்திர மோடி சர்க்கார் தான். அவர்கள் டெல்லியில் 2014 டிசம்பர் 7-8 தேதிகளில் ஒரு ரகசிய கூட்டம் போட்டு கர்நாடக மாநில எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள் எல்லாரும் கலந்து கொண்டு, மத்திய சர்க்காருடைய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜவடேக்கரும் கலந்து கொண்டு, நீங்கள் அணையை கட்ட ஆரம்பிங்க, நாங்கள் வெளிப்படையாக அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்கள் கட்டிக்கிட்டே இருங்க என்று சொன்ன சதித்திட்டத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்தது ஆங்கில இந்து ஏடு. ஃப்ரண்ட் பேஜில் போட்டாங்க, தெர் இஸ் எ கான்ஸ்பிரசி, ஒரு பெரிய சதித்திட்டம் வகுக்கப்பட்டு விட்டதுன்னு. உடனே நான் காவிரி பாதுகாப்பு இயக்கத்தை ஆரம்பித்து தான் ஊராக போய் அவன் மேகதாட்டை அணை கட்ட போகிறான்னு சொல்லி அன்றைக்கு மக்களிடத்திலே போய் மக்கள் அதை கொண்டு போய் சேர்த்தேன். 11 வருஷமாக மேகதாட்டுக்கை தடுக்க போராடுகிற ஒரே கட்சி மறுமலர்ச்சி திமுக தான்.